சென்னையில் மழைக்காலங்களில் சுரங்கப்பாதைகளில் தேங்கும் நீரில் வாகனங்கள் சிக்குவதை தடுக்க AI தொழில்நுட்பத்தை களமிறக்க உள்ளது மாநகராட்சி. சென்னையில் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் 16 சுரங்கப்பாதைகளும், நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுப்பாட்டில் 6 சுரங்கப்பாதைகளும் உள்ளன. இவற்றில் 17 சுரங்கப்பாதைகளில் ஆண்டுதோறும் பொழியும் கனமழையின் போது அதிக அளவில் தண்ணீர் தேங்கி அவ்வழியே போக்குவரத்து தடைபடுகிறது. சாலைகளை காட்டிலும் சுரங்கப்பாதைகளில் மழை நீர் அதிக அளவில் தேங்குகிறது. இதனால் ஆழம் தெரியாமல் இறங்கும் வாகன ஓட்டிகள் சிக்குகின்றன. மாநகர பேருந்துகளும் கனரக வாகனங்களும் பழுதாவதும் நிகழ்கின்றன. இந்த நிலையை தடுக்க சுரங்கப்பாதைகளில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு மழைக்காலங்களில் கண்காணிக்கப்படுகிறது. இந்த நடைமுறையை மேலும் மேம்படுத்த AI தொழில்நுட்பத்தை களமிறக்குகிறது சென்னை மாநகராட்சி. அந்த வகையில் மழைநீர் தேங்கும் 17 சுரங்கப்பாதைகளில் 98,99,000 ரூபாய் மதிப்பீட்டில் தானியங்கி சாலை தடுப்புகள் அமைக்கும் திட்டத்தை மாநகராட்சி முன்னெடுத்துள்ளது. முதற்கட்டமாக சைதாப்பேட்டை அரங்கநாதன் சுரங்கப்பாதை, தீநகர் மேட்லி சுரங்கப்பாதைகளில் இந்த பணிகள் தொடங்கியுள்ளன. கனமழை நேரத்தில் சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் அளவு உயரும் போது தானாக கண்டறிய சுரங்கப்பாதை அணுகல் கட்டுப்பாட்டு அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு மழைநீர் குறிப்பிட்ட அளவு உயரும் போது AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் செயல்படும் தானியங்கி தடுப்பு சுரங்கப்பாதை வழியே வாகன போக்குவரத்தை தடை செய்யும். வெள்ள நீர் வடிந்தவுடன் தடுப்புகள் தானாக அகன்றுவிடும். மேலும் அவசர நிலைகளின் போது ரிப்பன் மாளிகையில் இயங்கும் ஒருங்கிணைந்த கட்டளை மையத்தால் உருவாக்கப்பட்ட செயலியின் மூலம் இந்த தடுப்புகளை நேரடியாக கட்டுப்படுத்த முடியும் என்கிறார்கள் மாநகராட்சி அதிகாரிகள். தானியங்கி அமைப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து சுரங்கப்பாதைகளிலும் அமைக்கக்கூடிய பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த தானியங்கி தடுப்புகள் வருங்காலங்களில் மாநகராட்சிக்கு கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் வினீஷ்.